நான் கிளாஸ் எடுப்பேன். நான் தான் சொன்னேனே. இன்னைக்கு என்ன ஆர்ஆர்பில இருக்கு. ஆர்பி அசிஸ்டன்ட் வந்தா அது முடிய எடுப்பேன். இல்லைன்னா ஆர்ஆர்பில இருக்கு. இந்த ஓஏசி அது முடிய இருக்கும். அப்புறம் அப்புறம் யார் வருவா? இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேரா? 4 பேரா? 5 பேர். யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் எக்ஸாமே இல்லைன்னா யார் வருவா? எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க அதுக்குள்ளேயும். கவலைப்படாதீங்க. அது அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஜனவரி 3, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டா மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த குவாத்தி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த குவாத்தில இந்த நாய்க்கடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? முக்கியமா இந்த தெருநாய்க்கடி இருக்கு பார்த்தீங்களா? அதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகலாம். அதாவது 2013 கிட்டத்தட்ட இந்த நாய் கடிச்சதுக்காக கேசஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அது வெறும் 90,000 தான் இருந்துச்சு. இப்போ 2024 அது 1,50,000 கேசஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு, ஏன்பா இந்த மாதிரி தெருநாய்க்கடி கேசஸ் கூடிக்கிட்டே போகுது, அதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த குவாத்தி கவர்மெண்ட், குவாத்தி முனிசிபல் கார்பரேஷன் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. அப்படி என்னத்தை தான் லான்ச் பண்றாங்கன்னா சகஜீவன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்றது அந்த நியூஸ். அதாவது சகஜீவன் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்டோட நேமு. இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எங்கெங்கெல்லாம் அந்த ஊர்ல தெருநாய் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து அதை பிடிப்பாங்க. லைக் அதை பிடிச்சி தனியா வேக்சினேட் பண்ணிடுவாங்க. லைக் அதுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஊசி போட்டு அதுக்கு வேக்சினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த 3ஆவது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதோட எண்ணிக்கையை குறைக்கணும். அதாவது இந்த மேட்டிங் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் தெருநாய் தனியா, பெண் தெருநாய் தனியா தனியா பிரிச்சிருவாங்க. இப்படி பிரிச்சாலே மோஸ்ட்லி இந்த தெருநாய்க்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருமா? பிரிச்ச தெருநாய்க்குல அடுத்து ஒரு பெரிய கூண்டு மாதிரி போட்டு அடைச்சிருவாங்க. இப்படிதான் இந்த சகஜீவன் ப்ரோக்ராம் வேலை செய்யும் அப்படின்றதை நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். தெருநாயை குறைக்கிறதுக்கு குவாத்தில ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேரு சகஜீவன் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேரு. புரிஞ்சுச்சா? சொல்லுங்களேன். 4 பேர் இருக்கீங்களா? 3 பேர் இருக்கீங்களா? அதுலயும் ஒரு ஆளை காணும். ஓகே. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான் 2014 முடியும். அதாவது 2014 இருந்து இந்த மாதிரி நாயை பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதை ஆல்ரெடி ஒரு பிரைவேட் என்டிட்டி ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் பி ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி அப்படின்றது அந்த என்டிட்டியோட பேரு. அவங்க கூட சேர்ந்து இவங்க எத்தனை நாய்க்கள் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா, ஆண் நாய் தனியா, பெண் நாய் தனியா தனியா பிரிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 11,193 ஆண் நாயும் 12,823 பெண் நாயையும் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ் புரியும்னா உங்களுக்கு சப்சிடி, அதாவது ஃபெர்டிலைசர் சப்சிடினா என்னன்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க அதிகமா எந்த உரத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், யூரியா அதிகமா யூஸ் பண்றாங்களா? இதை நார்மலா இந்த யூரியாவோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 300 ரூபா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 300 ரூபா இருக்கும். இந்த 300 ரூபா கொடுத்து ஃபார்மர்ஸால வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபாவோ ஒரு 50 ரூபாவோ சப்சிடி கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபார்மர்ஸ் டைரக்டா, அதாவது 200 ரூபா கொடுத்து அந்த உரத்தை வாங்கிக்கலாம். அந்த மிச்சம் இருக்க 100 ரூபா இருக்கும் பாத்தீங்களா? அந்த 100 ரூபாவை கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஃபார்மர் சப்சிடி எப்படி வேலை செய்யுறது? போய் கூப்பிட போனீங்களா? நான் கூப்பிட்டு எல்லாம் வர சொல்லல. நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி கேட்டேன். ஏதாச்சும் உடம்பு முடியலையா, வராம இருக்காங்களே அந்த மாதிரி கேட்டேன். புரியலையா? ஆக்சுவலா ஃபார்மர் சப்சிடினா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த யூரியாவோட விலை 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதோட அமௌண்ட்டை குறைப்பாங்க.
200 கொடுத்து மட்டும் வந்து வாங்குப்பா, மிச்சம் இருக்க 100 அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து ஃபார்மர் சப்சிடி வந்து வேலை செய்யும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா 2 பேர்? கூப்பிடு, ஐ மீன் என்ன சொல்றது, ஆளக்கணமே நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி கேட்டேன். உடம்பு கிடம்பு முடியலையா? ஜனவரியே முடிச்சிட்டீங்களா? சூப்பர். சரிங்க மேம், போயிட்டு வாங்க. புரிஞ்சிச்சா மொத்தம் 2 பேருக்கும்? புரியலன்னு சொன்னீங்க. சப்சிடினா உங்களுக்கு தெரியும், இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது மட்டும் நான் சொன்னேன். அதாவது அந்த காசு வந்து உன் கையில் ஃபார்மர்ஸ் கையில வந்து கொடுக்க மாட்டாங்க, டைரக்டா கம்பெனி கையில வந்து கொடுத்துருவாங்க. வழங்குச்சா அந்த 2 பேருக்கும்? ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா வந்து, இந்த மாதிரி வந்து அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து அதோட விலை வந்து 300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மர்ஸ் வந்து 200 கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 100 வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? இது எப்படி கொடுப்பானா வந்து, அந்த கம்பெனி வந்து அவனோட பில்லு, லைக் வந்து எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உரத்தை வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை கேஜி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில், பேப்பர் பில் மாதிரி இருக்கும். அந்த பில்லை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. இது வந்து எப்படி பாஸ் ஆகுனா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்க கிளர்க் இருப்பாங்க. இந்த கிளர்க்கிட்ட இருந்து ஆபீசருக்கு வந்து போகும். இந்த ஆபீசர்ல இருந்து அங்க வந்து செக்ஷனல் ஆபீசர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த பில்லு வந்து போகும். அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து காசை வந்து போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி கிளர்க்கிட்ட இருந்து ஆபீசர் போயிட்டு, ஆபீசர்கிட்ட இருந்து செக்ஷனல் ஆபீசருக்கு வந்து போயிட்டு, இந்த மாதிரி போறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 3ல இருந்து 6 மாசம் முடிய வந்து ஆகுது. இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தோட பேர் பார்த்துக்கோங்க, இ பில் சிஸ்டம் அப்படின்றது அந்த விஷயத்தோட பேரு. இல்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து, நீ வந்து இந்த பேப்பர் பில்லாம் வந்து சப்மிட் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து இந்த ஆன்லைன்லயே வந்து நீ வந்து பில்லை வந்து சப்மிட் பண்ணிடலாம். இல்ல 2 விஷயம் தான் நடக்கும். நீ வந்து பில்லை வந்து ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்றியா, அது டைரக்டா வந்து எங்க போகும்னா வந்து IFMS சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த 2 டேர்ம் தான் முக்கியம். அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த IFMS என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதை செக் பண்ணுவாங்க. உண்மையிலே அவன் வந்து இவ்வளவு இத்தனை கேஜி வந்து ஃபார்மர்ஸ் வந்து வாங்கியிருக்கானா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அவன் போட்டிருக்க அந்த பிரைஸ் 300 வந்து கரெக்டான விலையா, அந்த மாதிரி வந்து இந்த IFMS வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே ஓகே இருந்துச்சுன்னா வந்து இந்த IFMS வந்து என்ன பண்ணுவான்னா PFMSக்கு வந்து அனுப்பி வைப்பான் அந்த பில்லை. அதாவது பப்ளிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த PFMS ஓட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த கம்பெனிஸ்க்கு வந்து தேவையான காசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த காசை வந்து இந்த PFMS வந்து அனுப்புவான். புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து கிளர்க்கு, ஆபீசர், செக்ஷனல் ஆபீசர், அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து போகும். இப்போ அதெல்லாம் வேணா 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில்லு வந்து IFMSக்கு வந்து போகும். அவன் வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே இருந்தா அதை வந்து PFMSக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த PFMS வந்து அந்த காசை வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. இப்படிதான் வந்து இந்த இபில் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். வழங்குச்சா? இந்த இந்த இபில் சிஸ்டத்தை வந்து இப்போ வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த நியூஸ். பாக்குறதுக்குள்ளேயும் டெலீட் பண்ணிட்டேங்க. நான் சொல்லியே முடிக்கிறதுக்குள்ளேயும் திருப்பி நான் போய் அந்த, சரி விடுங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. போலாம் தானே அடுத்த நியூஸ்? ஹலோ. ஒரு வாட்டியும் டஸ்ட்பினை திறந்து பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு டெலிட்டட் மெசேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு. அதெல்லாம் இப்போ பாக்குறதே இல்லை. தேவையில்லைன்னு தூக்கி போடுறோம், அது இருந்ததுக்கு நோண்டிக்கிட்டே நான் அப்படியே விட்டாச்சு. போலாம் தான் சொல்லுங்களேன், அடுத்த நியூஸ் போயிடலாம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னா வந்து, ஆக்சுவலா வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க வந்து, இந்த லேண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே டிஜிட்டல் பண்ணணும். இப்போ வந்து நார்மலா வந்து நீங்க வந்து ஒரு இடத்த வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அடி வந்து என் இடத்துல வந்து எழுதிட்டாங்க,
ஒரு அடி வந்து என் இடத்த வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போகும். இதனால என்ன பண்றாங்க, லேண்டோட ரெக்கார்டை வந்து நீ வந்து என்ன பண்ணுவ, ஒரு கல்லை வச்சுதான் அளந்து வந்து போடுவ. இதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதனால வந்து இதை வந்து டிஜிட்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் தான் வந்து டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்களா வந்து இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து ரெண்டு புது விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லான்ச் டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது பேர் என்ன, ஜிஓஆர்டின்னு சொல்லுவாங்க. அதாவது லாசரி ஆஃப் ரெவன்யூ டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு என்ன ஏது அப்படின்றது இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துக்காங்க, லான்ச் டேக். லான்ச் டேக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நிலத்தை வாங்கி பட்டா வாங்க போறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயம் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று இருக்கும் சரியா. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்காங்க, லான்ச் ஸ்டாக் போர்ட்டல் தான் அந்த போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல போய் உங்களோட அந்த சர்வே நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சர்வே நம்பரை வந்து நீங்க அடிச்சா மட்டும் போதும், உங்களோட இடத்தோட மொத்த சேட்டலைட் மேப்பும் வந்து வந்துடும் சரியா. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த முடியும் வந்து உன் சர்வே நம்பரு, அதுலயே வந்து உன் பட்டா, உன் சிட்டா, அதுக்கப்புறம் வந்து அடங்கல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து வந்துடும். பட்டானா தெரியுமில, யார் பேர்ல இந்த நிலம் இருந்துச்சு, முன்னாடி யார் பேர்ல இந்த நிலம் இருந்துச்சு, எல்லா விஷயமும் வந்துடும். சிட்டாவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த லான்ச் டாக் போர்ட்டலா, இந்த லான்ச் டாக் போர்ட்டல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உன் சர்வே நம்பரை வந்து போட்டுருவாங்க. போட்ட பிறகு வந்து உன் லேண்டோட டிஜிட்டல் காப்பி சரியா, அந்த லேண்ட் வந்து எங்க இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, எவ்வளவுல இருந்து எவ்வளவு முடி இருக்கு அப்படின்ற ஒரு டிஜிட்டல் டேட்டா வந்து உனக்கு வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிளாசரி கிளாசரி தானே இது, கிளாசரி ஆஃப் ரெவன்யூ டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நானே போய் வந்து பட்டா சிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன்னா அவனுக்கு வந்து இந்த பட்டானா என்னன்னு சிட்டானா என்ன இதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ என்ன பண்றாங்க, இந்த டேர்ம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட மீனிங் என்ன. இப்போ வந்து உனக்கு வந்து தமிழ் தெரியும்னா தமிழ்லயே வந்து அது கூட மீனிங் வந்துடும். ஏப்பா பட்டானா இதுதான், இந்த மாதிரி யாரு பேர்ல இந்த நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, ஒரு டேர்மோட எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. இந்த மாதிரி வந்து எல்லா டேர்முக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருவாங்க. எது கீழே வந்து கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, லாசரி ஆஃப் ரெவன்யூ டேர்ம்ஸ் கீழே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து லான்ச் பண்றாங்க. யார் இந்த விஷயத்தை வந்து பண்றாங்கன்னா வந்து நம்ம சந்திரசேகர் ஃபேமஸ் ஆனி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுவாங்க. யார் கூட சேர்ந்து வந்து கொலாபரேட் பண்ணி பண்றாங்கன்னா வந்து யஷாடா அப்படின்ற ஒரு சென்டர் ஆஃப் யஷாதா அப்படின்ற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இருக்கும். அவங்க கூட சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க. இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கொண்டு வரல. இப்போதைக்கு ஒரு 2 ஸ்டேட்டுக்கு வந்து தான் கொண்டு வந்திருக்காங்க பைலட்டா. ஒன்னு வந்து தமிழ்நாடு, இன்னொன்னு வந்து சண்டிகர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே நான் பேசுனது? செகண்ட் டேர்ம்னா என்னன்னா வந்து இப்போ வந்து நார்மலா பீப்புளுக்கு வந்து இங்க வந்து இப்போ போய் வந்து என்ன பண்றீங்க, பட்டா எடுக்கவே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க நிலத்துக்கு. அவங்க போய் என்னென்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த பார்ப்பா சிட்டா கொண்டு வா, வில்லங்க சான்றிதழ் வந்து கொண்டு வா, அதுக்கப்புறம் வந்து உன் சர்வே நம்பரை வந்து எடுத்துட்டு வா. இந்த மாதிரி வந்து இ சேவை மையத்துல வந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதுல தான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கு, என்ன பேர்ல இருக்குன்னு. ஆனா வந்து உனக்கு வந்து பட்டானா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து சிட்டானாலும் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த அடங்கல் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இதுல என்ன பண்றாங்கன்னா வந்து லைக் வந்து பட்டானா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இருக்கும் சரியா, சிட்டானா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் டேர்ம்ஸுக்கும் இந்த கிரா அது பேர் என்ன, லாசரி ஆஃப் ரெவன்யூ டேர்ம்ஸ் கீழே வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து தமிழ் புரியும்னா தமிழ்லயே வந்து கொடுத்துருவாங்க. என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னா வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது இல்லாம வந்து ஹிந்திலையும் இருக்கும், அது இல்லாம வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மக்களுக்கு வந்து அதை பத்தி வந்து ஒரு விழிப்புணர்வு, பட்டானா என்ன சிட்டானா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மாச்சு பிச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பெருவுல வந்து ஒரு மலை ஒண்ணு இருக்கும். அந்த மலையோட பேர் பார்த்துக்கோங்க, அண்டிஸ் அப்படின்றத அந்த மலையோட பேர். நல்லா பார்த்துக்கோங்க. பெருவுல அண்டிஸ் அப்படின்ற ஒரு மலை இருக்கும். அந்த மலையில வந்து ஒரு கட்டணம் வந்து கட்டியிருப்பாங்க. அது எப்படி வந்து கட்டியிருப்பாங்கன்னா வந்து ஆம், கல்லாலே கட்டியிருப்பாங்க சரியா, முழுக்க முழுக்க வந்து கல்லாலே கட்டியிருப்பாங்க. இது எதுக்காக அந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா எப்பன்னு பாத்துக்கோங்க, 2007 வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்திருப்பாங்க. என்ன சர்வே எடுத்திருப்பாங்கன்னா வந்து இந்த உலகத்துல வந்து 7 அதிசயம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து புதுசா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து
இந்த மாதிரி வந்து 2007 வந்து ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த 7 அதிசயங்கள் வந்து என்னென்னத்தெல்லாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு சர்வே வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் போல் மாதிரி இருக்கும். இதுல வந்து எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருப்பானே 100 மில்லியன்ஸ் வந்து ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த 100 மில்லியன்ஸ் போட்ட ஓட்டுப்படி மொத்தம் வந்து நிறைய இதுக்கு வந்து ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து எந்த 7 வந்து அதிகமா வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்கோ அதுதான் வந்து 2007 இருந்து உலக அந்த 7 அதிசயம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல வந்து வந்துரும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு லிஸ்ட் அந்த 7 அதிசயம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு அதிசயம் தான் வந்து இந்த மாச்சு பிச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா, இது எப்ப கட்டியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டியிருப்பாங்க. யார் வந்து கட்டியிருப்பாங்கன்னா வந்து ஒரு இன்கா நாகரிகம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்க தான் வந்து இதை வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து கல்லாலே கட்டியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த இன்கா வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சா, இதனால என்ன ஆகுதுன்னா வந்து நார்மலா வந்து ஓகே ஒரு 100 பேர் வந்து ஒரு இடத்துல இப்ப வந்து உங்க வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல வந்து ஒரு 10 பேர் தான் தங்க முடியும். வந்து 10 பேர் தங்கினா வந்து ஓகே. ஆனா வந்து அந்த 10 பேர் தங்குற இடத்துல வந்து ஒரு 50 பேர் தங்கினா என்ன ஆகும், சரியா வந்து தூங்க முடியாது, அந்த டாய்லெட் வசதி வந்து இருக்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. அந்த பிரச்சனை தான் இங்க வந்திருக்கு. இதை வந்து டூரிஸ்ட் வராங்க ஓகே, ஆனா வந்து வர டூரிஸ்ட் வந்து இப்போ 10,000 பேர் தான் வரணும்னா வந்து 10,000 பேர் வந்தா ஓகே. ஆனா வந்து வர்றது வந்து 1,00,000 பேர் வந்து வராங்க, ரொம்ப வந்து அதிகமான பேர் வந்து வராங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த டூரிஸ்டோட அந்த அது பேர் என்ன மாச்சு பிச்சோட அழகு வந்து குறையுது, நிறைய வந்து குப்பை வந்து சேருது. அதனால என்ன பண்ணிருப்பானா வந்து ஒருத்தன் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. யார் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. யாரோ கொடுத்துருப்பானே, நியூ 7 ஒண்டர்ஸ். சரியா, இந்த நியூ 7 ஒண்டர்ஸ் அந்த குரூப் தான் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2025 மட்டும் இந்த மாதிரி வந்து மாச்சு பிச்சுக்கு வந்து எத்தனை பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க வந்து 1.5 மில்லியன் விசிட்டர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெக்கார்டு. சரியா, ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு வருஷத்துல வந்து அதிகமா வந்து எந்த ஊருக்கு வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமா போயிருக்காங்க அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. 2019 வந்து இந்த ரெக்கார்டு வந்து இருந்திருக்கும். அதை வந்து இப்ப வந்து இந்த மாச்சு பிச்சு வந்து ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு. இவ்வளவு பேர் வராங்கன்னு கேட்டீங்க, நல்லதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த வரவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள், இந்த டாய்லெட் வசதி, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி, ஓவர் ரோடு வந்து சேருது, அதனால வந்து நிறைய வந்து குப்பைகள் வந்து சேருது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, நியூ 7 ஒண்டர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. யாரு கொடுத்துருப்பாங்கன்னா வந்து மாச்சு பிச்சுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த மாச்சு பிச்சு வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து எப்போ சேர்ந்திருப்பாங்கன்னா வந்து 1983 வந்து சேர்ந்திருப்பாங்க, டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா நான் பேசுனது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சின் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா சின் குட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, நம்ம ஹெல்த்தை வந்து பாதிப்படைய செய்யும் பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் வந்து இந்த சிகரெட்டு, டொபாக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் மசாலா, அடுத்து வந்து பீடி, குப்தா, இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. இதைதான் வந்து சின் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின் குட்ஸ்க்கு வந்து புதுசா வந்து ஒரு வரியை வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துக்கோங்க, இந்த சின் குட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சின் குட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து வரி இருக்கும்னா அது நார்மலா ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் வந்து வரியை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சில மாற்றங்கள் வந்து பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு புதுசா வந்து ஒரு வரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. நீ வந்து வாங்குற ப்ராடக்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த சிகரெட்டு, வேற என்னமோ இருக்குமே, டொபேக்கோ, குப்தா, குப்தா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து எக்ஸஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த டியூட்டி வந்து போட போறாங்க. செஸ்ஸை தூக்கிட்டு எக்ஸஸ் டியூட்டி வந்து போட போறாங்க. சரியா, அதே இது இந்த பீடி பேன் மசாலா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த பேன் மசாலா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து என்ன போட போறாங்கன்னா ஹெல்த் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி செஸ் வந்து போட போறாங்க. சிம்பிளா சொல்றேனே, இப்போ வந்து நீங்க வந்து எப்படி வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஏபிசி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இந்த மாதிரி வந்து சிகரெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றான். மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றோம்னு நினைக்கிறான், ஒரு 100 ரூபாய்க்கு வந்து விற்கணும்னு நினைக்கிறான் வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு 40 ரூபா ஆட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 140 ரூபாய்க்கு இந்த சிகரெட்டை வந்து விற்பாங்க.
இந்த 140 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து கொடுத்து வந்து வாங்கிடுவோமா, இந்த 140 ரூபா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இந்த காசு வந்து போகும். இந்த 140 ரூபாவை ஃபுல்லா வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்துக்கிற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல 100 ரூபா மட்டும் கையில வந்து வச்சுட்டு மிச்சம் இருக்க 40 ரூபா ஜிஎஸ்டில வந்து கலெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த 40 ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவன் வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். சரியா? இப்படிதான் இந்த ஜிஎஸ்டி வந்து வேலை செய்யும். புரிஞ்சுச்சா? நான் அடுத்து கண்டினியூ பண்ணவா? ஓகே, இப்போ வந்து 40 ரூபா கொடுக்குறாங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த 40 ரூபா அமௌண்ட்டை வந்து கூட்டி இருக்காங்க. எவ்வளவு கூட்டி இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, சரி. அதாவது இந்த 40 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்துச்சா, இப்போ வந்து இதை வந்து கூட்டி இருக்காங்க. அது எவ்வளவு கூட்டி இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உம் 40 ரூபான்றது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அந்த ரேட்டை வந்து கூட்டியிருக்காங்க. எவ்வளவு கூட்டியிருக்காங்க அப்படின்றத விஷயம். நார்மல் இந்த பீடி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பீடிக்கு வந்து ஒரு 18% வந்து போட்டிருக்காங்க. அதே இது இந்த சிகரெட்டு, இந்த டொபைக்கோ, இந்த பான் மசாலாக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸஸ் டியூட்டி வந்து எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 40% வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி வந்து நீ வந்து இந்த டொபாக்கோவோ சிகரெட்டோ வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து செய்யறதுக்கு வந்து 100 ரூபா ஆச்சுன்னா அதுல வந்து 75 ரூபா வந்து நீ வந்து டாக்ஸாவே போடு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்தியா வந்து ஒரு இது இருக்கும், ஒரு இது அது பேர் என்ன சொல்றாங்க, ரெக்கமெண்டேஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு வந்து வித்தேன்னா அதுல 75 ரூபா வந்து டாக்ஸாவே வந்து போடு, 175 ரூபாய்க்கு வந்து அந்த சிகரெட்டை வந்து விற்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இருந்திருக்கும். அதை நோக்கி வந்து இந்தியா வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் எப்படி இருக்குன்னா வந்து 100 ரூபா வந்து அது அந்த சிகரெட்டை செய்யறதுக்கார ஆச்சுன்னா அதுல 53 ரூபா வந்து டாக்ஸாவே வந்து போடுறாங்க. அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன்னு புரிஞ்சுச்சா? போடுற டாக்ஸ் வந்து இப்போ கூட்டியிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். நார்மலா வந்து ரெண்டு டாக்ஸ் வந்து போடுவான். ஜிஎஸ்டி ஒன்று, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு வந்து போடுவாங்க. இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து தூக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து நீ வந்து சிகரெட் இந்த மாதிரி வந்து வித்து என்ன வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் தூக்கிட்டு அதுக்கு என்ன போடுறான்னு கேட்டீங்கன்னா வந்து உம் அது பேர் என்ன, எக்ஸைஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒரு டியூட்டி வந்து போடுறாங்க. சரியா? அதே இது இந்த பேன் மசாலாக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டியூட்டியை தூக்கிட்டு ஹெல்த் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி செஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுதுன்னா வந்து நார்மலா வந்து இந்த டொபாக்கோக்கு வந்து 40% வந்து இந்த ரேட் வந்து இருக்கு. அதே இது இந்த பீடிக்கு வந்து 18% வந்து ரேட் இருக்கு அப்படின்றதான் விஷயம். ஓகே, அந்த ரூல்ஸையும் பாத்துக்கோங்க. chewing chewing tobacco ஜார்டா ஸ்கண்டட் டொபாக்கோ அண்ட் குப்தா பேக்கேஜிங் மிஷின் ரூல்ஸ் 2026 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சு? அடுத்த விஷயம் போலாம் தானே? ஓகே, இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாம விட்டுட்டேன் பாத்தீங்களா. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த டியூட்டி இந்த என்ன சொன்னேன், நார்மலா வந்து அந்த கம்பெனி தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும்னு சொன்னேன்னா, இல்ல என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பார்ப்பா நான் வந்து இவ்வளவுதான் வந்து மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கணக்கை வந்து கம்மியா காட்டுறாங்க கம்பெனிஸ். அதனால என்ன பண்ணிருப்பான வந்து இந்த 2026 ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நீ என்ன சொல்ற, நீ வந்து 1,00,000 ப்ராடக்ட் வந்து நீ வந்து மேனுஃபேக்சர் பண்ண, 1,00,000 ப்ராடக்ட் வந்து வித்த, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கணக்கு சொல்லக்கூடாது. உன் கம்பெனில வந்து எத்தனை மிஷின் இருக்கு, அது செய்யறதுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை மிஷின் இருக்கு, அது வந்து இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து அது வந்து எத்தனை அந்த சிகரெட்டை வந்து செய்யுது, எத்தனை மணி நேரம் வந்து நீ வந்து வேலை செய்யற. புரிஞ்சுச்சா? நீ நார்மலா உன் கம்பெனில வந்து ஒரு 10 மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 மிஷின் 1 மணி நேரத்துக்கு வந்து எத்தனை சிகரெட்டை செய்யுது, அந்த டேட்டா வந்து எனக்கு வந்து கொடு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து எப்படி வந்து டேட்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா வந்து நாங்க வந்து இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம், இவ்வளவு வித்தோம், இவ்வளவு ஜிஎஸ்டி வந்திருக்கு அப்படின்ற டேட்டா மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து உன்னோட மிஷின் வந்து எத்தனை மிஷின் வச்சிருக்க, அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ, நீ எவ்வளவு நேரம் வந்து வேலை பாக்குற, இது தெரிஞ்சுக்கிட்டா நானே வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். நீ எவ்வளவு சிகரெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்க, எவ்வளவு வந்து வித்திருக்க, நீ கொடுக்குற ஜிஎஸ்டி வந்து கரெக்டா தான் கொடுக்குறியா கம்மியா தான் கொடுக்குறியா அப்படின்றத வந்து நானே வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. மொத்தம் 2 விஷயம், ஒன்னு ஜிஎஸ்டி குட்டி இருக்குது, இன்னொரு இந்த விஷயம். புரிஞ்சுச்சு தானே? நீ வேற கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்களேன், டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னும் 2 நியூஸ் மட்டும் தான் பெரிய நியூஸ். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க, பிசிக்கல் டெபிசிட். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். டெபிசிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் டெபிசிட்னா வந்து அதாவது பினான்சியல். இப்போ வந்து ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் ஒரு வருஷத்துல
கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து இன்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பினான்சியல் இயர்ல. அது வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50 ரூபா. இந்த 50 ரூபா தான் வந்து பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பினான்சியல் இயர்ல எவ்வளவு டெபிசிட் இருக்கோ அதுதான் வந்து பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. இதுல வந்து ரெண்டு டேர்ம் இருக்கும் சரியா. பிசிக்கல் டெபிசிட் என்ன, பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். இதுனா என்ன அதுனா என்ன அப்படின்றத வந்து ஒரு வாட்டி நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து கவர்மெண்டோட இன்கம் வந்து 10,000 ரூபா வருது சரியா. செலவு பண்றதுல ரெண்டு செலவு இருக்கும். உங்க குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன், செலவு பண்றதுல ரெண்டு செலவு இருக்கும். ஒண்ணு வந்து அன்றாட செலவு, எப்படி சொல்றது, பால், முட்டை, காய்கறி, இதெல்லாம் வந்து அன்றாட செலவுல வந்துடும். இன்னொன்னு வந்து திடீர்னு வந்து திடீர் செலவுலாம் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்து ஐபிபிஎஸ் நோட்டிபிகேஷன் விட்டான், அதுல வந்து அப்ளை பண்றதுக்கான செலவுகள், இல்லைன்னா வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து வண்டி வாங்குறீங்க, அந்த மாதிரி செலவு இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து திடீர் செலவுல வந்துடும். இதுல வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து பிசிக்கல் டெபிசிட்னா என்னது, இன்கம்க்கும் நீ செலவு பண்ற எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பிசிக்கல் டெபிசிட். அதாவது இப்போ வந்து 10,000 ரூபா வந்து உனக்கு வந்து இன்கம் வருது, அதுல வந்து இந்த அன்றாட செலவுகள் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு 12,000 ரூபா வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து நீ வந்து மொபைல் வந்து வாங்குற, ஒரு 5,000 ரூபா வச்சுக்கோங்க. எவ்வளவு வந்து மொத்தமா செலவு பண்ணிருக்க? 12,000 பிளஸ் 5,000 17,000 ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்க. உன்னோட இன்கம் எவ்வளோ? 10,000 ரூபாய். இந்த 7,000 ரூபாய் தான் வந்து பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதே இது ரெவன்யூ டெபிசிட் என்னன்னா வந்து உன்னோட மொத்த சம்பளம் எவ்வளோ? 10,000 ரூபாய். அதுல வந்து அன்றாட செலவுகள் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க ரெவன்யூ டெபிசிட்ல. அதாவது அன்றாட செலவுகள் எவ்வளவு சொன்னேன்? 12,000 ரூபாய் சொன்னேன்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2,000 ரூபாவா. இந்த 2,000 ரூபாய் தான் வந்து ரெவன்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? பிசிக்கல் டெபிசிட்னா வந்து மொத்த செலவுகள். அந்த 12,000 ரூபாய் பிளஸ் 5,000 ரூபாய் மொபைல் வந்து வாங்கியிருக்க 17,000 ரூபாய். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பிசிக்கல் டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட் வந்து அன்றாட செலவுகள் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. விளங்குச்சா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்? ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த 8 மாசம், அதாவது இந்த பினான்சியல் இயர் ஆரம்பிச்சு வந்து ஒரு 8 மாசம் ஆச்சா, 8 மாசமா கூட ஆயிடுச்சு சரியா. அதாவது ஏப்ரல்ல இருந்து நவம்பர் முடியும் வந்து இந்த 8 மாசத்துல இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு, ரெவன்யூ டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு, அதுதான் வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட் ஏப்ரல்ல இருந்து நவம்பர் முடியும் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 9.76 லட்சம் கோடி வந்து இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருஷத்துல வந்து இவ்வளவுதான் வந்து டெபிசிட் இருக்கணும் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா. அதுல வந்து 62% மட்டும் இந்த 8 மாசத்துலயே வந்துருச்சு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஓகே டெபிசிட், அதாவது பற்றாக்குறை வந்து 9 லட்சம் சொல்லிட்டு நீ எவ்வளவு இன்கம் வந்து வாங்கியிருக்க, எவ்வளவு வந்து செலவு பண்ணிருக்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து இருக்கும் பாத்தீங்களா. அதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து எவ்வளவு வந்து ரெவன்யூ வந்து வந்திருக்கும்னா வந்து அது எங்கேயோ போட்டிருப்பானு. எவ்வளவு வந்து இருக்கும்னா வந்து 19 லட்சம் வந்து ரெவன்யூ வந்திருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கும்னா வந்து 29 லட்சம் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து டெபிசிட் சரியா. அதுதான் வந்து 9.76 லட்சம் கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இது வந்து பிசிக்கல் டெபிசிட்டா. அதே இது இந்த ரெவன்யூ டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 3.57 லட்சம் கோடி வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுல ரெவன்யூ எவ்வளோ, அதுல டெபிசிட் எவ்வளோ, அதாவது அதுல ரெவன்யூ எவ்வளோ, அதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அதையும் சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் அதுல இருக்காது சரியா. அதாவது இந்தியா வந்து செலவு பண்றாங்களா எக்ஸ்பெண்டிச்சர்ல, அதுல மோஸ்ட்லி வந்து எதுக்காக செலவு பண்றாங்கன்னா இந்த சப்சிடி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுலயே வந்து கிட்டத்தட்ட வந்து 2.88 லட்சம் கோடி வந்து செலவு பண்றாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளான விஷயம். இந்தியாவோட பிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ, ரெவன்யூ டெபிசிட் வந்து எவ்வளோ, இது போன பினான்சியல் இயரை கம்பேர் பண்றப்ப எவ்வளவு கூடி இருக்கு. போன பினான்சியல் இயர் வந்து 52% வந்து இருந்திருக்கும், இப்போ வந்து 62% வந்து இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். அடுத்து போலாமா? டேட்டா மாதிரி தான் இருக்கும், ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஓகே இதுதான் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், இதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க சரியா. அதாவது ஆல்ரெடி போட்ட ரூல்ஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரூல்ஸ் ஏது அப்படின்றது தான் விஷயம். இந்த என்பிஎஃப்சி இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த என்பிஎஃப்சிக்காக தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சில பல பேசிக்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பேங்க்கோ இல்ல ஒரு என்பிஎஃப்சியோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு பேங்க்கோ இல்ல ஒரு என்பிஎஃப்சியோ வந்து லோன் வந்து தரான்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோன்னே எல்லாம் வந்து லோன் வந்து தந்துட முடியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து போய் வந்து லோன் கேட்கறேன். எந்த மாதிரி கேட்கறேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு பர்சனல் லோன் தாங்க
அப்படின்னு சொல்லி வந்து லோன் வந்து கேட்கறேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரிஸ்க் வந்து பார்ப்பாங்க. சரியா? அஹ் அதாவது பர்சனல் லோனுக்கு வந்து எவ்வளவு வந்து உன்னோட ரிஸ்க், இந்த சிஆர்ஏஆர் எல்லாம் படிச்சுப்போம் பாத்தீங்களா, அதுல நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் ரிஸ்க் வெயிட்னா என்ன அப்படின்றத. இப்போ வந்து பர்சனல் லோனுக்கு வந்து எவ்வளவு ரிஸ்க் வெயிட்னா வந்து 100%, அதாவது 125% சொல்லுவாங்க. நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100% சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போய் லோன் கேட்டேன்னா, இந்த பேங்க்காரன் என்ன பண்ணுவானா வந்து இந்த 10 லட்ச ரூபா லோனை கொடுத்துட்டு அவனோட கேபிட்டல்ல இருந்து ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து வந்து தனியா வந்து வைக்கணும். ஒருவேளை அந்த லோனை வந்து என்னால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து இந்த 10 லட்ச ரூபா வச்சு வந்து காம்பன்சேஷன் மாதிரி வந்து பண்ணுவாங்க. சரியா? இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுலதான் வந்து இந்த ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து இந்த என்பிஎஃப்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த என்பிஎஃப்சி வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு பாத்துக்காங்க, ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சரியா? இந்த ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து லோன் தரப்ப முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு XY விஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி வந்து லோன் வந்து வாங்குறாங்க. சரியா? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து லோன் வந்து வாங்குறாங்க. எத்தனை கோடி வந்து லோன் வந்து வாங்குறாங்கன்னா வந்து ஒரு 100 கோடி வந்து லோன் வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து எவ்வளவு வந்து அவன் வந்து இந்த எடுத்து வந்து வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, சேஃப்டிக்காக 100 கோடியும் எடுத்து வந்து வைக்கணும். சரியா? நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ரிஸ்க் வெயிட்னு கேட்டீங்கன்னா 100% தான். 100 கோடி நீ லோன் கொடுத்தீங்கன்னா 100 கோடி வந்து எடுத்து வைக்கணும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ, ஒரு வருஷமோ எடுத்துக்கோங்களேன், இந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த 100 கோடியில ஒரு 2%, ஒரு 3% வச்சுக்கோங்க, 100 கோடியில 3%னா 3 கோடி வந்து திருப்பி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ எடுத்து வச்சிருக்க அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சத்தை வந்து நீ வந்து செலவு பண்ணிக்கலாம். வந்து கொடுக்குறான்ப்பா, நம்ம வந்து 100 கோடியும் வந்து எடுத்து வைக்கணும் அவசியம் இல்ல, ஒரு கொஞ்சம் கோடி வந்து செலவு பண்ணிக்கலாம். சரியா? அதாவது எப்படி சொல்றது, 100 கோடியில ஒரு வருஷம் கழிச்சு வந்து 3 கோடி கொடுத்துட்டானா வந்து முன்னாடி வந்து நீ வந்து 100 கோடி வந்து சேஃப்டிக்காக வந்து எடுத்து வச்சிருப்ப பாத்தீங்களா, அதை வந்து 75 கோடியா வந்து குறைச்சிக்கலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க, அதை வந்து 75 கோடியா வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த திருப்பி கொடுக்குற அமௌண்ட் வந்து 10% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீ வந்து இப்ப வந்து 75 கோடி வந்து சேஃப்டிக்கு வந்து வச்சிருக்கியா, அதுல இருந்து இன்னும் ஒரு 25 கோடி வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஒரு 50 கோடி மட்டும் சேஃப்டிக்காக வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து இப்போ வந்து புதுசா வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. புரிஞ்சுச்சா முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்றது? நான் வந்து சேஞ்சிங்ன்றது அடுத்து சொல்றேன். இது விளங்குதா நான் பேசுறது? இல்ல நான் தெளிவா சொல்லணுமா? ஓகே. இப்ப எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 கோடி லோனை கொடுத்துட்ட, 100 கோடி வந்து சேஃப்டிக்கு வந்து வச்சுட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு வந்து அவன் வந்து ரீபே பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த ரீபே பண்ற அமௌண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, 5% முடியும். அதாவது 5 கோடியில இருந்து 10% 10 கோடி முடியும் வந்து அவன் வந்து ரீபே பண்ணா மட்டும்தான் வந்து இந்த 100%, அதாவது 100 கோடின்றத 75 கோடியா வந்து நீ வந்து குறைக்க முடியும். புரிஞ்சுச்சா? அந்த சேஃப்டிக்காக எடுத்து வச்ச அமௌண்ட்டை 100 கோடியில இருந்து 75 கோடியா வந்து எப்ப வந்து குறைக்க முடியும்னா வந்து அவன் ஒரு வருஷம் கழிச்சு அவன் 5%ல இருந்து 10% முடியும். அவன் வாங்கின காசுல இருந்து 100 கோடி வாங்கினானா அதுல 5 கோடியில இருந்து 10 கோடி முடியும் ரீபே பண்ணானா வந்து அவன் எடுத்து வச்சிருக்க அமௌண்ட்டை வந்து குறைக்க முடியும். சரியா? 100%ல இருந்து 75% முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, 5%, 10% எல்லாம் வேணாம்ப்பா, ஒரு வருஷத்துல அவன் வந்து இந்த மாதிரி வந்து 2% மட்டும் ரீபே பண்ணிட்டாலே நீ வந்து 75% வந்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து அடுத்து போக போக வந்து எப்படி இருந்திருக்கும்னா வந்து முன்னாடி 5% சொன்னீங்கன்னா போக போக வந்து ஒரு 10% அவன் ரீபே பண்ணிட்டானா அந்த 75%ல இருந்து 50% வந்து குறைச்சிக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, 10% எல்லாம் வந்து வேணாம்ப்பா, 5%க்கு மேல போனாலே நீ 50% வந்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. வழங்குச்சா? 100 கோடி வந்து சேஃப்டிக்கு வந்து எடுத்து வைப்பேன். சரியா? அந்த சேஃப்டிக்கு எடுத்து வைக்கிறதுல 75 கோடி வந்து எப்ப குறைக்கணும், 50 கோடி வந்து எப்ப குறைக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க, சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து 5ல இருந்து 10% இருந்துச்சுன்னா நீ 75% வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2% மேல வந்தாலே வந்து நீ 75%. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து 10% மேல இருந்து மேல போனா, அதாவது அட்லீஸ்ட் 10% இருந்தா மட்டும்தான் வந்து நீ 50% வந்து குறைக்க முடியும். இப்போ வந்து நீ வந்து அந்த 5% மேல வந்து ரீபே பண்ணிட்டாலே நீ வந்து 50% வந்து குறைக்க முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான்னா வந்து அது என்னடா ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இது ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மட்டும் தான் சொன்னேன். அது என்னடா ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா என்ன ஏது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீ கொடுக்குற லோன் நல்லா நான் வச்சுக்கோங்க, நீ கொடுக்குற லோன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரோடே போடுறதுக்காக வந்து லோன் தரேன்னா
அந்த ரோடு போடுறதுக்கான வேலை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எது கீழே வந்து வரும்னா வந்து ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கீழே வந்து வரும். இது மொதல் விஷயம். அடுத்து வந்து வேற என்ன கிரிட்டேரியா இருக்குன்னா வந்து நீ கொடுக்குற லோனு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பானே, பப்ளிக் செக்டர் என்டிட்டி, இந்த சாச்சுரேட்டி அண்ட் ரெகுலேட்டரி பாடி, இவங்களுக்குலாம் வந்து நீ வந்து லோன் கொடுத்தேன்னா அதுவும் ஹை ப்ரையாரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கீழே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா, நீ கொடுக்குற லோனு அவன் வந்து ஆல்ரெடி இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாரி பாசிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க, இதை வந்து மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து நீ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நீ வந்து லோன் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஹை ஈக்குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கீழே வந்து வந்துடும். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் வந்து ஹை ஈக்குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த நான் மாத்திருக்கேன் பாத்தீங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்பல இருந்து எஃபெக்ட் வரும் வந்து ஏப்ரல் 1, 2026 இருந்து எஃபெக்ட் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேனா சொல்லுங்க, அடுத்த விஷயம் போயிடலாம். மிச்சம் ஒரு 2 பேருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை படிப்போம். இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த சேவிங்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்ன இதை பத்தி பார்த்துருப்போம்னா வந்து பேசிக்கெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன படிச்சிருப்போம் எது படிச்சிருப்போன்றது. இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பானா வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த சேவிங்ஸை பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, லைக் எப்படி சொல்றது, இந்த பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. யார் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இது எதை பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த லைக் வந்து இந்த பாண்டு இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட் பாண்டோட விலை வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுச்சுன்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கூடும். அதே இது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிச்சுன்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறது குறைக்கிறது யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஷியாம்லா கோபிநாத் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அவன் தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்கானா வந்து இந்த குவார்டருக்கு, அதாவது இந்த வருஷத்தோட ஃபைனல் குவார்டர் வந்துச்சா, இந்த ஃபைனல் குவார்டருக்கு என்ன சொல்லியிருப்பானா ஜனவரில இருந்து மார்ச் முடியும் இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சா இருந்து இருக்கும். ரொம்ப நாள் அன்சேஞ்சா தான் இருக்கு, இந்த குவார்டருக்கும் அன்சேஞ்சா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னதுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து 7.1%, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு வந்து 8.2%, சுகன்யா சம்ரிதிஸ் அதுக்கு வந்து 8.2%, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் வந்து 7.7%, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து 7.4%, கிசான் விகாஸ் பத்ராக்கு வந்து 7.5%, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வந்து 4%, ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 7.5% வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? சிம்பிளான விஷயம், மாறி இருக்காது. சரியா? அதுக்கும் அதே தான் பாத்துக்கோங்க. சரியா? நான் பேசிக்கானதுக்கு மட்டும் சொல்லிட்டேன், மிச்சம் எல்லா எது எதுக்கு எது எது எவ்வளவு அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? உள்ள இருக்கும். சரியா? தேடிக்கங்க. எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்காது, அவ்வளவுதான். சரியா? அடுத்த விஷயம் வந்துருங்க, ஸ்போர்ட்ஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட். சரியா? அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, தீப்தி சர்மா பத்தி சில பல ரெக்கார்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், கிரிக்கெட்ல வந்து 3 ஃபார்மட் இருக்கும், டெஸ்ட், ODI, T20 அப்படின்ற ஒரு 3 ஃபார்மட் இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த T20ல வந்து அதிக விக்கெட் வந்து யார் வந்து எடுத்திருப்பாங்கன்னா வந்து இந்த தீப்தி சர்மா அப்படின்றவங்க வந்து அதிகமா வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்கன்னா 152 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. T20லே அதிகமா வந்து விக்கெட் வாங்கினது இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து இருந்திருப்பாங்கன்னா வந்து மேகன் அப்படின்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட ரெக்கார்டை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த T20லே 100 விக்கெட்டுக்கு மேல வந்து எடுத்த 2 இந்தியர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா தீப்தி சர்மா. சரியா?
இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ராதா யாதவ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லுவாங்க. பேட்டிங்கும் பிடிப்பாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் இந்த T20 கிரிக்கெட்ல 150 விக்கெட் வாங்கி அதே சமயம் பேட்டிங்ல வந்து 1000 ரன் அடிச்சது இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து தீப்தி சர்மா வந்து பண்ணியிருக்காங்க. அது மென்ஸ் கிரிக்கெட்லயும் யாரும் பண்ணதில்ல, உமன்ஸ் கிரிக்கெட்லயும் யாரும் பண்ணதில்ல. இந்த T20ல ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா தீப்தி சர்மா தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 ஃபார்மட் சொன்னீங்கன்னா டெஸ்ட், ஓடிஐ, T20. இந்த ஓடிஐலையும் T20லையும் சேர்த்து உமன்ஸ்ல யாரும் வந்து 150 விக்கெட் வந்து எடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட், டெஸ்ட், ஓடிஐ, T20 இது 3 சேர்த்தது தான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து அதிகமா வந்து யார் வந்து விக்கெட் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து ஜூலன் கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 355 விக்கெட் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து தீப்தி சர்மா வந்து இதுல வந்து 3வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 334 விக்கெட் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே? இந்த T20ல ஆல்ரவுண்டர்ல வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்கன்னா தீப்தி சர்மா தான் வந்து இருப்பாங்க. ரீசெண்டா நான் அந்த வேர்ல்ட் கப்ல வந்து பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாடா மும்பை மேரத்தான் அப்படின்னு ஒரு மேரத்தான் இது வருஷம் நம்ம படிப்போம். இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 21 எடிஷன். சரியா? இது வந்து எங்க வச்சு இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ப்ரோகம் இன்டர்நேஷனல் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதுல ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். சரியா? எலிட்டு, ட்ரீம் ரன்னு, ஹாஃப் மேரத்தானு, அதுக்கப்புறம் வந்து 10K ரன்னு, அப்புறம் வந்து ஓப்பன் கேட்டகரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியம் இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து டாடா மும்பை மேரத்தான் வந்து இந்த வருஷம் வந்து ஜனவரி 18ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதுக்கு நாங்க வந்து ஒருத்தவங்களை வந்து அம்பாசிடர் வந்து போட்டிருக்கோம். யாரை வந்து போட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க பேர் என்ன, ஆண்ட்ரூ டி கிரேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்கன்னா வந்து கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஆல்ரெடி வந்து 2 வாட்டி வந்து ஒலிம்பிக்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. மொத்தமா வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா வந்து 7 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து 2 கோல்டு. சரியா? அவங்களதான் வந்து இப்போ வந்து நாங்க வந்து அம்பாசிடர் வந்து போட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த யூஎன் டூரிசம் சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 160 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கு. சரியா? இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1975ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 50 வருஷம் ஆச்சா. இந்த 50 வருஷத்துல இதுக்கு வந்து ஹெட்டா வந்து ஒரு உமனை வந்து போட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களை வந்து செக்ரட்டரி ஜெனரலா வந்து போடுறாங்க. அது ஒரு உமனை ஃபர்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஜெனரலா வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஷேக்கா நசீர் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க. சரியா? ஷேக்கா நசீர் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட 50 வருஷ காலகட்டத்துல இது வரைக்கும் உமன்ஸே போட்டதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. எங்க வச்சு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பானா வந்து அவனோட ஒரு மீட்டிங் அசம்பிளி வந்து நடந்திருக்கும். எத்தனாவது மீட்டிங் பார்த்துக்கோங்க. 26வது யுனைடெட் நேஷனல் டூரிசம் அசம்பிளி வந்து நடந்திருக்கும். சவுதி அரேபியால வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கரண்டா வந்து இவங்க வந்து எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அபுதாபி சாம்பர்ஸ் டூரிசம் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அதோட சேராவும் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொட்டானா ஹோட்டல்ஸ் அதோட வைஸ் பிரசிடென்டும் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அது இல்லாம வந்து 2 இதுக்கு வந்து போர்டு மெம்பரா வந்து இருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அபுதாபி பிசினஸ் கவுன்சிலுக்கும் போர்டு மெம்பரு. அதுக்கப்புறம் வந்து லெஸ் ரோச்சஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அகாடமி அதோட போர்டு மெம்பரும் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? நான் வேகமா சொல்றேனோ? இதெல்லாம் ஈஸியான விஷயம். அதனால தான் டக்கு டக்குன்னு சொல்றேன். மணி ஆயிடுச்சுல. புரியலன்னா சொல்லுங்க, பரவாயில்ல. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாவே பேசணும். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து 2 ஸ்கீம். அது என்னன்னா ஏது அது அப்படின்றதான் விஷயம். வரும் மேம். இந்த 2 ஸ்கீமை பத்தி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் மிஷின் சொல்லுவாங்க. சரியா? நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் போற எங்கேயோ ஒண்ணு இருக்குமே, ஒரே நிமிஷம் இருங்களேன். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். சரியா? இது எதுக்காக இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த நியூஸ் வந்து அதை பத்தி இல்ல. இதை பத்தி நான் மேலாப்ல சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து
கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவு அவுட்லேல வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 2025ல இருந்து 31 முடியும் சரியா? 6 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவு அவுட்லேல வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து 25,060 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அது கீழ வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்துடுறாங்க. என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வராங்கன்னா வந்து மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேனே. இப்ப வந்து எட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சரியா? அவர் வந்து ஏதோ ஒரு ஊர் சரியா? ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்கோங்க. ஒரு கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஒரு காட்டன் வியாபாரம் வந்து பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்க அந்த காட்டன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து உள்ளூர்ல மட்டும்தான் வியாபாரம் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டரை பத்தி தெரியாது. யார்கிட்ட போய் கொடுக்கணும், அது வந்து அங்க வந்து எவ்வளவு பிரைஸ் வந்து போகுது, இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷின். அது கீழே என்ன பண்றாங்க, மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க சரியா? அந்த மீட்டிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, மெகா ரிவர்ஸ் பையர் அண்ட் செல்லர் மீட்டிங் சரியா? இந்த மீட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. இந்த இந்தியால இன்வெஸ்டர் இந்த எக்ஸ் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு இன்னும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒய் விஜெட் அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் எடுத்துக்காங்களேன். அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்க வைப்பாங்க சரியா? கலந்துக்கிற வச்சு இதுதான்ப்பா எக்ஸ்போர்ட், இப்படிதான் பண்ணணும், இங்க எங்கெல்லாம் வந்து விற்கணும், இந்த மாதிரி வந்து இந்த மீட்டிங்ல வந்து சொல்லுவாங்க. இதுல என்னதான் பண்ண வராங்கன்னா வந்து இந்த வந்து மீட்டிங்க்கு வந்து போறாங்க பாத்தீங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லியில வந்து மீட்டிங் வச்சானா வந்து டெல்லிக்கு வந்து போவான் சரியா? அதுக்கு வந்து ஒரு செலவு ஆகும் பாத்தீங்களா, அந்த செலவு ஆகுற செலவு வந்து இந்த மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் கீழ வந்து கொடுத்துருவாங்க. இதுக்காக வந்து எவ்வளவு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 4,531 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து 3 பேர் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. யாரு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 4,531 கோடி சொன்னீங்கன்னா இதுவும் 6 வருஷத்துக்கு வந்து இருக்கும். இந்த வருஷத்துக்கு மட்டும் வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 500 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இந்த இந்த என்ன சொன்னேன், ஒரு மீட்டிங் சொன்னேன்னா இந்த மீட்டிங்களுக்கு வர்றதுல வந்து ஒரு கிரிட்டேரியா வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 100 பேர் வராங்கன்னா அதுல 35 பேர் வந்து இந்த எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த எம்எஸ் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து வரணும். அதே மாதிரி வந்து அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 75 கோடி கீழே இருக்கும் பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் வந்து இந்த மீட்டிங் வந்து வரணும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா? அதிகபட்சம் வந்து 50 பேருக்கு தான் வந்து இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். வழங்குச்சா? ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்கும், அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றதான் அந்த ஸ்கீமோட பேர். புரியுதா நான் பேசுறது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துதாங்க, உங்களுக்கு வந்து இந்த இஎஸ்ஐசி பத்தி நல்லா தெரியும். அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனில வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஏதாச்சும் ஒரு சிக் இருந்துச்சுன்னா வந்து சிக் பெனிஃபிட், அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட், டிசபிலிட்டி பெனிஃபிட், இது எல்லாத்தையும் வந்து யார் தருவானா, இஎஸ்ஐசி தான் வந்து தருவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து என்ன பண்றாங்க, நீ வந்து மாசம் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வந்து வாங்குறேன்னா அதுக்கு வந்து மாசம் மாசம் வந்து இந்த இஎஸ்ஐசிக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இதுதான் வந்து இந்த இஎஸ்ஐசி ஸ்கீம். இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து இந்த இஎஸ்ஐசி ஸ்கீம் வந்து இருக்கணும். ஆனா வந்து சில பல ஒரு எப்படி சொல்றது தெரியாம ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்டா வந்து இந்த ஒரு கம்பெனிஸ் வந்து அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து இந்த இஎஸ்ஐசில வந்து சேர்க்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி கட்டணும். இப்போ வந்து எப்ப சொல்றது, 2017 வந்து நான் வந்து சேர்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்து அந்த கம்பெனி வந்து இஎஸ்ஐசில வந்து கண்டிப்பா சேர்த்திருக்கணும். ஒருவேளை சேர்க்காம விட்டு இப்போ 2025 ஆகி போச்சா, 2026 ஆகி போச்சு. இந்த 2026 கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருஷம் ஆகி போச்சா, இந்த 9 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ வந்து என்ன சேர்க்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், சேர்க்கணும் கண்டிப்பா. ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் வந்து ஆடிட் வந்து பண்ணான்னு வச்சுக்கோங்க, சேர்க்காம இருந்தாங்கன்னா பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இப்ப சேர்க்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு 9 வருஷம் வந்து நான் வந்து என்ன சேர்க்காம இருந்திருக்கானா அதுக்காக வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமோட பேர் தான் வந்து எஸ்பிஆர்இன்னு சொல்லுவாங்க. அது அது பேர் என்னன்னா வந்து ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்றதான் இந்த ஸ்கீமோட பேரு. இதுக்குள்ள என்னன்னா வந்து இந்த பார்ப்பா முன்னாடி வந்து தெரியாம நீ வந்து சேர்க்காம விட்டுருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து பெனால்ட்டி போடுவாங்கன்னு பயப்பட வேணாம். இந்த ஸ்கீம்ல வந்து நீ ஃப்ரீயாவே வந்து உன்னோட எம்ப்ளாயை வந்து சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்க்காம விட்டுருப்ப பத்தியா அவங்கள வந்து ஃப்ரீயாவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இதுல சேர்க்கிற டெட்லைன் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா டிசம்பர் 31 முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31 இருந்து ஜனவரி 31 முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா? இது வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பானா வந்து விளங்குச்சு தானே இந்த எஸ்பிஆர்இ ஸ்கீம்னா என்னன்னு? இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க வந்து ஜூலை 1 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த இஎஸ்ஐயோட 196வது மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா மிச்சம் 2 பேருக்கு? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துப்போம் டிசம்பர் 31 முடியும். அதை வந்து இப்போ ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். எல்லா விஷயமும் ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா? அடுத்த விஷயமும் ஆல்ரெடி படிச்சிருப்போம். மாசம் மாசம் வந்து படிப்போம். என்ன படிப்போம்னா வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் இருக்கா இல்ல நான் சொல்லிடவா? இதையும் ஆல்ரெடி படிச்சதுதான். மாசம் மாசம் வந்து விடுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்ச்சேசிங் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உன்ட்ட வந்து ஒரு கேள்வி மாதிரி வந்து கேட்பாரு. இந்த பார்ப்பா இந்த மாசத்துக்கு வந்து உனக்கு வந்து எத்தனை ஆர்டர் வந்து புதுசா வந்து வந்திருக்கு, எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து கூட்டியிருக்க, எவ்வளவு வந்து புதுசா வந்து வேலைக்கு வந்து சேர்த்திருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி மாதிரி வந்து கேட்பாங்க. நீ சொல்ற பதில வச்சு வந்து உனக்கு வந்து ஒரு மார்க் வந்து போடுவாங்க. அதாவது உன்னோட ப்ரொடக்ஷன் வந்து கூடிருந்துச்சுன்னா ஓகே இந்த எக்கனாமி வந்து கூடுது அப்படின்றது அர்த்தம். சரியா? அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க் வந்து போடுவாங்க. அதை தான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க் போடுறாங்க பாத்தீங்களா? இந்த மார்க் போடுறது 50க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இந்தியாவோட எக்கனாமி வந்து நல்லா க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி வந்து ஒருவேளை 50 கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூடவும் இல்ல குறையவும் இல்ல, எக்கனாமி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றது அர்த்தம். 50 கீழே வந்து போச்சுன்னா வந்து எக்கனாமி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு அந்த மாதிரி வந்து அர்த்தம். இது வந்து மாசம் மாசம் வந்து விடுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிசம்பர் மாசத்துக்கு, சரியா, நவம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் முடியும் வந்து இந்த பர்ச்சேசிங் இந்த ஸ்கோர் வந்து போடுறாங்க பாத்தீங்களா? அது வந்து கிட்டத்தட்ட வந்து நவம்பர்ல வந்து 56.6 இருந்து இருக்கும் அந்த ஸ்கோர். இப்போ வந்து அது வந்து குறைஞ்சிருக்கு, வெறும் 55 தான் வந்து இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? நான் சொல்றது வந்து மேனுஃபேக்சரிங்க்கு. சரியா? சர்வீஸ்க்கு தனியா வந்து ஸ்கோர் போடுவாங்க. மேனுஃபேக்சரிங் வந்து நவம்பர்ல வந்து 56 இருந்துச்சு, இப்போ வந்து டிசம்பருக்கு வந்து 55 தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா வந்து யார் சொல்லுவாங்கன்னா எஸ்என்பி குளோபல் தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஹலோ, இருக்கீங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. கர்நாடகா சேர்ந்த அவனோட பேர் பார்த்துக்கோங்க, KITS சொல்லுவாங்க. கர்நாடகா இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி சொசைட்டி. அவனும் சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, உங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணி 2 விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக இந்தியாவில் வந்து இது வரைக்கும் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே வச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்காக வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கிறாங்க. எந்த ஸ்டேட்னு பாத்துக்கோங்க, கர்நாடகால தான் வைக்கிறாங்க. யார் யார் சேர்ந்து பண்றாங்கன்னா கர்நாடகாவோட KITSம் அதே மாதிரி வந்து இந்த SIA இந்தியா சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்கிறான்னா அந்த சென்டருக்கு வந்து யாரை வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து DS கோவிந்தராஜன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஹெட்டா வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வந்து விடுறாங்க. அந்த இண்டெக்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் ஸ்பேஸ் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். இதையும் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான் விடுறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி 3 வந்து இன்டர்நேஷனல் மைண்ட் பாடி வெல்னஸ் டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் இருக்கும். என்ன இருக்குன்னா வந்து ஸ்வாகித் கர்நாடகா பருவா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குன்றது சொல்ல தெரியணும். அசாம்ல பிஸ்வாந்த் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு. சரியா? இந்த ஒகேஷனல் எஜுகேஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இதுதான். அந்த அசாம்ல அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாம்ல பிஸ்வாந்த்ல வந்து இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பிளட் டவுன் சொல்லுவாங்க. அதாவது லைக் வந்து இது ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி. இது எங்க இருக்குன்னு அப்படின்றது சொல்ல தெரியணும். இது வந்து ஸ்லோவேனியால வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரம்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மும்பை மகாராஷ்டிரால. இது வந்து ஒரு 3D பிரிண்டிங் ஃபார்ம் போல. இது எங்க இருக்குன்னா வந்து மும்பை மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரிபப்ளிக் ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒரு இது. அது வந்து சென்னை தமிழ்நாடுல வந்து பண்றாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. புரியுதா? இந்த ரிபப்ளிக் ஆஃப் நேச்சரை வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பானா வந்து GT பாரதி அர்பன் டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க 2500 கோடி கொடுத்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தான் நான் கடைசியா சொன்னதெல்லாம். அதெல்லாம் ஸ்டாட்டிக்.